வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு டிவியில 2 நியூஸ் பார்த்தேன். அந்த 2 நியூஸ்க்கு ஏதோ தொடர்பு இருக்கிறதா நினைச்சேன். சரி, அதை பத்தி உங்க கூட கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். சென்னையில ஒரு பெட்ரோல் பங்க்ல காரை மோதி ஒரு பெட்ரோல் டேங்க் இடிச்சிட்டு ஒரு கும்பல் தப்பிச்சு போயிடுச்சு அப்படின்னு ஒரு செய்தி. அப்புறம் அவங்கள பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் போட்டாங்க. அந்த நியூஸ்ல மொத்தம் 5 இளைஞர்கள் இருக்காங்க. அதுல 3 பேர் இடையில இருக்கிறவங்க ஒரு மாவு கட்டு போட்டு இருக்காங்க. அது நியூஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, போலீஸ் பிடிக்க முயன்ற போது தப்பித்து தவறி விழுந்ததுனால ஏற்பட்ட அடின்னு. பட் அது யார் பண்ணியிருப்பாங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சைமல்டேனியஸா இன்னொரு நியூஸும் பார்த்தேன். இந்த தூத்துக்குடி காவலாளி கொலை வழக்குல சிபிஐ அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்காங்க. அந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, அது வந்து ஒரு பொய் கேஸு, அது ஒரு லாக்அப் டெத் தான் அப்படிங்கிறத அந்த அறிக்கை சொல்லுது. அப்போ நம்ம முதல் விஷயத்த எப்படி பார்க்குறோம், இல்லை 2வது விஷயத்த எப்படி பார்க்குறோம்? 2வது விஷயத்துக்கு தைய தக்கான்னு குதிப்போம். முதல் விஷயத்த அவங்களுக்கு தேவைதான் அப்படின்னு கலந்து போகும். அப்போ எந்த இடத்துல போலீஸ் வந்து எந்த இடத்துல வந்து தனக்கான அதிகாரத்தை கையில் எடுத்துக்குது? இப்போ முதல் விஷயத்திலேயே நீங்க கண்டிச்சிருந்தா போலீஸ் இந்த மாதிரி 2வது விஷயத்தை நோக்கி போக மாட்டாங்க. எப்படி தனி மனிதர்கள் அதிகாரத்தை தாங்கள் கையில் எடுத்துக்க கூடாதோ, அதே போல போலீஸும் தன்னுடைய அதிகாரத்தை கையில் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த விஷயத்துல ஏதாவது ஒரு அசம்பாவித சம்பவங்கள் இருந்தா அந்த நேரத்துல மக்கள் வந்து என்கவுண்டர் பண்ணா அதை வந்து போலீஸ் வச்சு கொண்டாடுறது, அப்புறம் இந்த மாதிரி எளிய மனிதர்கள் பாதிக்கப்பட்டா அப்போ வந்து போலீஸை தூட்டுறது, இதுதான் சமூகத்துடைய மனநிலையா இருக்கு. அப்படி இல்லாம சட்டம் தன் கடமை செய்ய எப்படியோ அதே மாதிரி போலீஸ் தன்னுடைய கடமை மட்டும் செய்யணும் அப்படிங்கறத வலியுறுத்துறதா தான் அந்த சமூகம் இருந்தா நல்லா இருக்கும்.